இப்போ நீங்க இந்தியாவுக்கு வருவீங்களா இல்லையா, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட நியாயங்களை எப்போ கேட்க இந்தியா கவர்மெண்ட் ரெடியா இருக்கோ, நீதிபதி எப்போ ரெடியா இருக்காரோ அப்பதான் நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 6000 கோடிக்கு மேலதான் கடன் வாங்கினதா இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. பட் என்னோட வீடை ஜப்தி பண்ணி எல்லாமே சேர்த்தே 14,000 கோடி வந்துருச்சு. ஸோ எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் இன்னும் 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 சொல்றாங்க. ஆக்சுவலி நான் ஓடி போகலை, நான் மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு ஃபாரினுக்கு போயிருந்தேன். திரும்பி ரிட்டர்ன் வரும்போது என் பாஸ்போர்ட்டை பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் சொல்லணும்னா சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் நான் இந்தியாவுக்கு வரணும்னா என்னைக்கு எனக்கு நியாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதோ கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு பக்கம் ஸ்டோரியை தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் ஸ்டோரி விஜய் மல்லையாவோடது இப்படி இருக்கு. அவர் இன்னும் ஒரு விஷயம் சொன்னார், அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இந்த மீடியா பற்றி பேசும்போது என்னை துரோகி, காசை எடுத்துட்டு போயிட்டான், ஏழைங்க வயிற்றுல அடிச்சு எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் நான் எவ்வளோ நல்லது பண்ணேன் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது இந்த ₹1 டிக்கெட் தெரியுமா, அந்த சூரரை போட்டு படத்துல அப்ப ஃபேமஸ் ஆச்சு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் யார்கிட்ட வித்துட்டாங்க, கிங்ஃபிஷர் கிட்டே வித்தாச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அவர் அதையும் நினைவு கூர்ந்து பேசியிருந்தாரு. ₹1 டிக்கெட் எல்லாம் யாருமே கொடுத்ததில்ல, பட் ஆஃப்டர் தட் ஈடனுக்கு அப்புறம் நான் அதை எடுத்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒரு சில விஷயங்கள்லாம் நினைவு கூர்ந்து சொல்லியிருந்தார்.